வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? அன்பார்ந்த தோழிகள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். வழக்கம் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய கதைகளுடைய தரம் எப்படி இருக்குது, என்னுடைய வாசிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். குறைகளை மனசு நோகாமல் சுட்டி காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மந்திர மின்னல்கள். கேரளத்தின் ஐதீக கதைகளில் ஒன்றான கடமற்றத்து கத்தனார் அப்படிங்கிற ஒரு மந்திர தந்திர வித்தைகளில் தேர்ச்சி பெற்றிருந்த பாதிரியாரை பற்றின கதை இது. யக்ஷி பேய்கள், பூத பிரேத பிசாசுகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு காலத்தில் விளங்கியவர். அந்த காலத்தில் பெயர் பெற்ற நிறைய நம்பூதிரிமார்களுக்கும் மாந்திரிக தந்திரக வித்தைக்காரர்களுக்கும் சரிசமமான வித்தைகள் நிறைந்த இறைவனின் அருள் பெற்ற பாதிரியார் தான் கடமற்றத்து கத்தனார். அத்தியாயம் 1. 1600களின் காலகட்டம். தெற்கு திருவிதாங்கூரின் குன்னநாடு தாலுகா. குன்னசேரி மனையின் வெளியே காற்றும் மழையும் அசாதாரணமாக இருந்தது. நேரம் இருட்டுக்குள் விழுந்தது. மாலை. பிறந்த பச்சிளங்குழந்தையின் வீரிட்டு அழும் அழுகை சத்தம் காதில் கேட்டதுமே விமலன் நாயர் வீட்டுக்குள் ஓடினான். அறையிலிருந்து மருத்துவச்சி வெளியில் வந்தாள். முகமெல்லாம் வியர்வை. அவளுடைய கைகளில் ஒரு பச்சிளம் சிசு. ஆண் குழந்தையப்பா சொன்ன அவளது குரல் நடுங்கியது. அது கேட்டதுமே விமலன் நாயரின் முகம் அஷ்டகோணலாகி போனது. ஐயோ, இதுவும் நிலைக்காதா என்று ஒரு நிமிடம் கலங்கியவன் பின் ஒரு முடிவுடன் நிமிர்ந்தான். அம்மா, நானும் என் மனைவி குழந்தையும் இனி ஒரு நிமிடமும் இங்கே வசிப்பதற்கில்லை. குடும்பத்தின் ஒவ்வொரு ஆண் குழந்தையும் பலி கொடுத்தாகிற்று. இத்துடன் இது 7வது குழந்தை. இதையும் இழக்க நாங்கள் தயாராக இல்லை. அப்படி அவன் சொன்னதும் மருத்துவச்சியின் முகத்தில் சலனரேகைகள். எங்கே ஐயா செல்ல போகிறீர்? நீங்கள் எங்கே சென்றாலும் அவள் அங்கு தொடர்ந்து வந்து விடுவாளே. அவளைத்தான் யாராலும் வெல்ல முடியவில்லையே. நிறைய மாந்திரிகர்களும் நம்பூதிரிமார்களுமே அல்லவா அவளுக்கு இரையாகி போயிருக்கின்றனர். நீங்கள் எம்மாத்திரம்? அவள் சொன்னதை கேட்டதுமே சோர்ந்து போனான் விமலன். பின்பு என்னை என்னதான் செய்ய சொல்கின்றீர்கள் அம்மா? இந்த சிசுவையும் அவளுக்கு இரையாக தரச் சொல்கிறீர்களா? இந்த ஊரின் பிரசித்தி பெற்ற மருத்துவச்சியாகிய தாங்கள் எங்கள் வம்சத்திற்கு எத்தனை குழந்தைகளை பிரசவித்து தந்து என்ன பயன்? எல்லாவற்றையும் அல்லவா அவள் கொண்டு போய்விட்டாள். அவன் கோபத்துடன் கேட்க, ஆம், அதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லையடா என்று ஒரு ஆவேச குரல் மாறி ஒலித்ததை கேட்கவும் பகீர் என்றது விமலனுக்கு. திரும்பி பார்த்தான். எதிரே ஏந்திய குழந்தையுடன் ஆவேசமாக நின்றிருந்தாள் அவள். அவள்தான் குன்ன நாட்டு யக்ஷி. தன்னுடைய பழி வாங்கலுக்காக பச்சிளம் குழந்தைகளை பலி கேட்கும் யக்ஷி அவள். குன்னசேரி மனையை ஒட்டிய அனைத்து வீடுகளுக்கும் இதுதான் நிலைமை. முன்பு ஒரு காலத்தில் அவளை ஏமாற்றி கொன்ற அந்த மனையைச் சேர்ந்த ஒரு நாயரின் வம்சத்தையே வேறறுக்க யக்ஷியாக மாறி இன்றும் அதை தொடர்ந்து கொண்டிருப்பவள். அவளுடைய இரத்த தாகத்திற்கு பலியான பச்சிளம் குழந்தைகள் ஏராளம். வானம் மதிர சிரிக்க ஆரம்பித்தாள் அவள். தோற்றமே பயப்படுத்தும்படி இருந்தது. விமலன் மண்டியிட்டு அவள் முன் வீழ்ந்தான். தாயே, தயவு செய்து என் இந்த குழந்தையாவது விட்டுடேன். யாரோ எப்பவோ செய்த தவறுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இந்த பச்சிளம் குழந்தைதான் என்ன செய்தது? அதுதான் குன்னசேரி மனை வம்சத்தையே பலி கொண்டு விட்டாயே. நானும் என் மனைவியும் மட்டும்தானே மிச்சம். எங்களுக்கு நேரடி சம்பந்தம் கூட இல்லை. நாங்கள் இங்கே ஜீவிக்க வந்தவர்கள். வாரிசில்லாத மனைக்கு வாரிசை உருவாக்கி தர என்னை தத்தெடுத்திருந்தனர் இதன் காரணவர்கள். இது உன் எதிரியின் ரத்தம் அல்லவே மன்றாடினான் விமலன். யக்ஷி தன் தீப்பிழம்பு போன்ற கண்களில் அவனையே உறுத்து பார்த்துவிட்டு பின் கடகடவென சிரிக்க ஆரம்பித்தாள். உள்ளே மயக்கத்திலிருந்த விமலனின் மனைவி சாந்தியும் சத்தம் கேட்டு கட்டளை விட்டு கீழே இறங்கினாள். பிரசவித்த வேதனையால் அவளுக்கு நிற்கக்கூட முடியவில்லை. தொப்பென தரையில் விழுந்தாள். அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து அறையின் கதவை திறந்து கொண்டு படுத்த வாக்கிலேயே வெளியே எட்டி பார்த்தாள். நிலவிளக்கின் வெளிச்சத்தில் கையில் தன் குழந்தையுடன் தலைவிரி கோலமாக கூர்பார்களும் நீண்ட நகங்களுமாய் நின்றிருந்த யக்ஷியையும் அவள் முன் தரையில் காலில் விழுந்து கதறிக்கொண்டிருக்கும் கணவனையும் கண்ணில் கண்டாள். நெஞ்சை அடைத்தது. அப்படியே தரையில் படுத்து தவழ்ந்த வாக்கிலேயே அவளும் கணவனின் அருகே சென்று யக்ஷியின் காலை பற்றி கெஞ்சினாள். 3 விரல்களை மட்டுமே கொண்டு கூர் நகங்களுடன் திரும்பி இருந்தன யக்ஷியின் பாதங்கள். தரையில் படாமல் மிதந்து கொண்டிருந்தன.
கணவன் மனைவி இருவரது கதறல்களும் அவளது கல் நெஞ்சை கரைக்கவில்லை. அவர்கள் கண் முன்னாடியே கையிலிருந்த சின்னஞ்சிறு உயிரை கசக்கி உதிரம் பருகிவிட்டு அவர்கள் மேல் தூக்கி எறிந்துவிட்டு பின் பறந்தும் விட்டாள். தன் மேல் வந்து விழுந்த சின்னஞ்சிறு ஜீவனின் உயிரற்ற சரீரத்தை கண்டதும் ஒரு வினாடி குத்திட்டு நின்றது சாந்தியின் பார்வை. ஒரே வினாடிதான். ஐயோ என அலறினாள். அதன் பிறகு அவளிடம் எந்த சலனமும் இல்லை. அப்படியே தரையில் சாய்ந்தாள். உயிர் பறவை கூட்டை விட்டு பறந்தோடி விட்டது, தன் குழந்தையின் உயிரை தேடி. சாந்தி! மிக பெரிதாக அலறினான் விமலன் நாயர். எங்கிருந்தோ ஆங்காரமாக எக்காலத்துடன் யக்ஷியின் சிரிப்பொலி கேட்டது. ஆத்திரத்துடன் நிமிர்ந்தான் விமலன். அடியே, இரக்கமில்லாத யக்ஷிப்பேயே! உன்னுடைய இரத்த தாகத்தை பழி என்ற பெயரில் தீர்த்து கொள்பவளை, நன்றாக கேளடி. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பது உண்மையெனில், எளியோரை வலியார் வதைத்தால் வலியாரை தெய்வம் வதைக்கும் என்பது உண்மையெனில், உன்னை போன்ற பிசாசையும் வதைக்க ஒருவன் பிறந்து வருவான். உன் கதையை முடிப்பான். அவனது ஆத்திரமும் அழுகையும் கலந்த குரலும் யக்ஷையின் ஆக்ரோஷமான சிரிப்பொலியும் ஒலித்த அதே நேரம் வானில் அவனது கூற்றை ஆமோதிப்பது போல் ஒரு பெரிய இடிமுழக்கம் கேட்டது. எங்கிருந்தோ மணியோசை ஒலித்தது. அத்தியாயம் 2. தேவன் கோவிலின் மணியோசை டான் டான் என ஒலித்து ஜப நேரத்தை உணர்த்தியது. பசியின் கோரப்பிடியில் சிக்கி காட்டுப்பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தன பவுலோஸின் பிஞ்சு பாதங்கள். பசி மயக்கத்திலிருந்த அவனது செவிகளில் அந்த மணிநாதம் தேனாய் ஒலித்தது. கிட்ட வந்து விட்டோம் என்ற நினைப்பில் தளர்ந்த நடையை சற்று வேகமாக எட்டி போட்டான் 8 வயது குட்டி பவுலோஸ். மேல் சட்டை கிழிந்து கந்தல் கந்தலாக இருந்தது. அணிந்திருந்த கால்சராய் முக்கால்வாசி ஓட்டை கண்களை கொண்டிருந்தது. அவிழும் அதனை கையில் இறுக்கி பிடித்தவாறே நடந்தான். காட்டுக்கு அந்த புறம் இருந்த ஊரில்தான் அவனும் அவன் பெற்றோர்களும் வசித்து வந்தனர். இருவருமே கழனியில் வேலை பார்த்த கூலிக்காரர்கள். சிரியன் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் அவர்களுடையது. மிகுந்த ஏழை குடும்பம். திடீரென என்ன நோய் எனவே தெரியாமல் படுக்கையில் விழுந்த தகப்பன் சேவியர் 10 நாட்களிலேயே கண்ணை மூடிவிட்டான். ஏற்கனவே மெலிந்திருந்த தாய் மேரிக்குட்டியோ அடுத்த 6 மாதங்களில் வறுமையின் சுகவீனத்திலேயே போய் சேர்ந்தும் விட்டாள். உற்றார் உறவினர் யாருமின்றி தனித்து விடப்பட்டான் பவுலோஸ். பசையும் பட்டினியுமாக வாடினான் குழந்தை. சுற்றுமுற்றும் இருந்தவர்களும் ஏதோ அவர்களால் ஆனதை உண்ண கொடுத்தனர். அவர்களுமே ஏழைப்பட்டவர்கள்தான். அதில் ஒருவர்தான் பவுலோஸிடம் சொன்னது. ஓ குட்டி பவுலோஸே, அந்த காட்டை தாண்டி போனாயானால் ஒரு ஊர் வரும். கடமற்றம் என்பது அதன் பெயர். அந்த ஊரின் தேவாலயத்தில் பாதிரியார் ஒருவர் இருக்கின்றார். அவரிடம் சென்று சேர்ந்துவிடு. உனக்கு அவர் ஒரு வழி காண்பிப்பார். அந்த ஊர் மக்கள் தந்த கஞ்சியை குடித்துவிட்டு காட்டை நோக்கி நடந்தவன்தான். இப்பொழுது இருட்ட போகின்றது. அதோ தொலைவில் தெரிகின்றது சிலுவை செதுக்கப்பட்ட தேவாலயத்தின் உச்சி பாகம். ஒரு பாறை மீது ஏறி நின்று மரக்கிளை ஒன்றின் மேல் தாவி ஏறினான் பவுலோஸ். தூரத்தே இருந்தாலும் பளிச்சென தென்பட்டது தேவாலயத்தின் கூரை. பவுலோஸின் கண்களில் ஒளி தென்பட்டது. அதை பார்த்தவுடனே வயிறு நிறைய சுடுகஞ்சி குடித்தது போன்ற மகிழ்ச்சி அவனுக்கு. மரத்திலிருந்து மீண்டும் தாவி இறங்கி பாறையில் கால் வைத்து கீழே குதித்தான். உற்சாக துள்ளலோடு நடையை எட்டி போட்டான். திடீரென சற்று பின்னால் இருந்து அவனுக்கு அருகில் யாரோ நடந்து வரும் சப்தம் கேட்டது. நின்று திரும்பி பார்த்தான் அவன். யாருமே இல்லை. காற்றில் மரங்கள் மட்டும் சலசலத்து ஆடிக்கொண்டிருந்தன. ஏற்கனவே அடர்ந்திருந்த காடு இன்னும் இருட்டி அடர்வாக தெரிந்தது. அதுவரை தென்பட்ட சூரிய ஒளி எங்கே போனதோ தெரியவில்லை. பவுலோஸின் பிஞ்சு மனதில் பயம் குடிகொண்டது. பயத்துடன் முன்னோக்கி தென்பட்ட பாதையில் நடக்க ஆரம்பித்தான். மீண்டும் சத்தம் சலசலவென இப்பொழுது பக்கவாட்டில் கேட்டது. மிருகத்தின் உருமல் ஒலி. நின்று பயத்துடன் தலையை திருப்பியவனுக்கு ஆவென அலறக்கூட வாய் வரவில்லை. வெகு கிட்டக்க அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உயரத்தில் ஒரு புலி நின்று கொண்டு அவனையே தலை சாய்த்து உற்று பார்த்து கொண்டிருந்தது. அதனுடைய விழிகள் அசாதாரணமான வெளிச்சத்தில் பளபளத்தன. அத்தியாயம் 2. பயத்தில் ட்ரௌசரை நனைத்தான் பவுலோஸ். அழுகை வாய்விட்டு வெளியே வராமல் என விம்ம ஆரம்பித்து விட்டான். தலையை ஒரு பக்கம் இழுத்து இழுத்து அவன் விம்முவதை பார்த்ததுமே அந்த புலி என்ன நினைத்ததோ ஒன்றும் செய்யாமல் வேறு பக்கம் திரும்பி சென்று விட்டது. பச்சை பாலகனை பார்த்து மனம் இளகியதோ என்னமோ. ஒரு புதரின் நடுவில் பாய்ந்து சென்று மறையும் முன் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தது. அவனது கழுத்தில்
பக்கவாட்டில் இருந்த ஒரு பெரிய கருப்பு மச்சம் அதன் பார்வையில் நன்கு பதிந்தது. பின் திரும்பி பாய்ந்து சென்று மறைந்தது. அது சென்ற சிறிது நேரத்திற்கு பின்புதான் பவுலோஸ்க்கு நினைவே வந்தது. அங்கு எடுத்ததுதான் ஓட்டம். அவிடும் ட்ரௌசரை கைகளில் பிடித்துக்கொண்டு தேவாலயத்தின் வாசல் படிகளில் வந்து தொப்பென விழுந்தான். பசியும் பயமும் தளர்ச்சியும் அவன் உடலை வெகுவாக தளர்த்த விழுந்த வேகத்தில் அம்மா என கத்தியவாறே மயங்கியும் போனான். கண் விழித்த பவுலோஸ் ஒரு குடிசையில் படுத்திருப்பதை உணர்ந்தான். வெதுவெதுப்பான ஒரு கம்பளியை யாரோ அவனுக்கு போர்த்தி விட்டிருந்தனர். பாய் ஒன்றில் படுத்திருந்தான். குடிசை மிதமான வெளிச்சத்தில் இருந்தது. விழிகளை சுற்றி பார்த்தான். சற்று தள்ளி விறகு அடுப்பில் ஒரு பெரியவர் கஞ்சி வைத்து கொண்டிருந்தார். அதன் வெளிச்சம்தான் குடிசைக்கு வெளிச்சத்தை தருகின்றது என்பதை புரிந்து கொண்டான். வெளியே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கின்றது என்பதை சடசடவென்ற சத்தத்தை வைத்து புரிந்து கொண்டான். மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான். நெற்றியில் இறுக்கமாய் பிடித்தது. தொட்டு பார்த்தான். பற்று போடப்பட்டிருந்தது. திரும்பி தாத்தா என்றான் மெதுவான குரலில். அவர் திரும்பினார். தாடியும் மீசையுமான மெலிந்த கருத்த சரீரம், முதிர்ந்த தோற்றம். அடடே, எழுந்துட்டியோ என்றவாறே முழங்கால்களில் கையை ஊன்றி மெதுவாக எழுந்தார் அவர். கிண்டிக் கொண்டிருந்த கஞ்சியை ஒரு குவளையில் ஊற்றிக்கொண்டு வந்து அவன் அருகே வைத்தார். கூடவே வேக வைத்த கப்பக்கிழங்கு, மிளகு, வெங்காயம் தூவப்பட்டிருந்தது. அவருக்கும் ஒரு தட்டில் கஞ்சியை ஊற்றிக்கொண்டு வந்தார். அத்துடன் எண்ணெய் விளக்கையும் கொண்டு வந்து அவர்கள் நடுவில் வைத்துவிட்டு பாயில் உட்கார்ந்தார். அவனது கழுத்தை தொட்டு பார்த்தார். இப்போ பரவாயில்லை, காய்ச்சல் விட்டுட்டுது. நேத்து இந்நேரம் நீ பள்ளியோட வாசல்ல மயங்கி விழுந்தது. முழுசா ஒரு நாள் ஆச்சு நீ கண் விழிக்க. இந்தா சூடா இதை குடி. சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ, கண்ணெல்லாம் பஞ்சடைச்சு போயிருக்கு பாரு. அவர் சொல்லவுமே நல்ல பசியில் இருந்த பவுலோஸ் அந்த கஞ்சியை எடுத்து ஊதி ஊதி குடிக்க ஆரம்பித்தான். குடிசையில் பவுலோஸ் கஞ்சியை உறிஞ்சி பருகும் சத்தமும் வெளியில் மழையின் ஓசை இரண்டும் தான் கேட்டுக்கொண்டிருந்தன. அவன் பசியாரும் வரை அமைதியாக தன்னுடைய கஞ்சியை தானும் பருகிக் கொண்டிருந்தார் அந்த வயதானவர். பின் கேட்டார், நீ யாரு? யாரு பையா? ஏன் இப்படி ஓடி வந்து மயங்கி விழுந்த? உன்னை யாராவது அடிக்க துரத்தி வந்தாங்களா? அப்பா அம்மா எங்கே? அவரது கேள்விகளுக்கு அவனுடைய பதில் விம்மலாக இருந்தது. உதடு ஒரு பக்கம் கோண, தொண்டையில் இருந்து விம்மல் வெடித்து கொண்டு வந்தது. கண்கள் கடகடவென கண்ணீரை ஆறாக பெருக்கின. அடடே கொச்சு மோனே, கரையண்டா கேட்டோ. நான் உன்னை ஒன்னும் கேட்கல. அழாத. அழுதா திரும்பவும் ஜுரம் பட்டுட போகுது. நீ படுத்துக்கோ என அவர் வாஞ்சியா சொன்னதுமே கண்களின் கண்ணீரை சட்டையில் துடைத்து கொண்ட பவுலோஸ் படுத்து விட்டான். அவனுக்கு போர்வையை போர்த்திவிட்டு சற்று தள்ளி இன்னொரு பாயில் அந்த பெரியவரும் படுத்துக்கொண்டார். விடிந்தது. பறவைகளின் கீச்சுவிச் சப்தம் எழுப்பிவிட கண்விழித்தான் பவுலோஸ். குடிசையில் அந்த பெரியவர் இல்லை. லேசாக திறந்திருந்த குடிசை கதவை தள்ளி கொண்டு வெளியில் நின்று பார்த்தான் அவன். காலை புலரும் வேளை மிகவும் ரம்மியமாக இருந்தது. இளஞ்சூரியனின் கிரணங்கள் தேவாலய பள்ளியின் மீது மெல்ல மெல்ல படிந்து கொண்டிருந்தன. சுற்றிலும் பசுமை நிறைந்த மலைகளும் ஒரு பக்கம் ஊரும் மறுபக்கம் காடுமாக அற்புதமாக இருந்தது அந்த பிரதேசமே. தேவாலய கூரையின் முகப்பில் பதிக்கப்பட்டிருந்த இரும்பு சிலுவையின் சூரிய ஒளிப்பட்டு அதன் பிரகாசமான எதிரொலிப்பு குடிசையின் வாசலில் நின்றபடி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பவுலோஸின் மீதும் பட்டது. அவனை அதன் புறம் திரும்பி பார்க்கச் செய்தது அந்த ஒளி. அவனையும் அறியாமல் அவன் கால்கள் அந்த தேவாலயத்தை நோக்கி நடந்தன. அதன் வாசலை நெருங்கினான் அவன். குடிசையில் இருந்த அந்த பெரியவர் வாசலை கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்தார். தேவாலயத்தின் உள்ளே எட்டி பார்த்தவாறு நின்றிருந்த அவனை பார்த்துவிட்டு புன்முறுவலுடன் கேட்டார், எழுந்துக்கிட்டியா? இப்போ தேவலையா? அவன் தேவலை என தலையாட்டினான். உள்ளே போகணுமா? என்றான் தயக்கமாய். போய் அதோ அந்த குளம் தெரியுதில்ல, அங்கே போய் குளிச்சுட்டு தொடச்சிட்டு உடை மாற்றிக்கிட்டு வா. உள்ளே போகலாம். தலைமை பாதிரியார் வர நேரமாகும். அப்புறம் உன்னை அவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன் என்ன என்றதும் அவன் பிரகாசமாகி ஓ என உற்சாகமாக தலையாட்டினான். பின் குதித்து குதித்து சற்று தூரத்தில் தென்பட்ட குளத்தை நோக்கி ஓடினான். ஓய் பையா, குளத்துக்குள்ள இறங்கிடாத, பாசம் வழுக்கி விட்டுடும். கரையில் இருந்தவாறே குழி. குவளை எடுத்துக்கிட்டு போ, துண்டு எடுத்துக்கோ, கூடையில் போட்டு வச்சிருப்பேன் பாரு. இங்கிருந்தவாறே உரக்க கத்தினார் பெரியவர். ஓ சரி என்று இவனும் பதிலுக்கு கத்தி சொல்லிவிட்டு அவர் சொன்ன மாதிரியே குவளையையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு அதே துள்ளலுடன் குளத்தை நோக்கி ஓடினான் பவுலோஸ்.
தனக்கு அங்கே ஆபத்து காத்திருப்பது தெரியாமல் குளத்தினுள் அவன் வருகைக்காக காத்திருந்தது ஓர் கரிய உருவம். அத்தியாயம் 3. நல்ல பெரிய குளம் அது. பச்சை பிடித்து கிடந்தது. நீரின் மேற்பரப்பு முழுசும் பச்சை நிறத்தில் நிறைய அல்லி மொட்டுக்களுடன் காட்சியளித்தது. பவுலோஸ் அவனுடைய ஊரிலும் இதே போன்ற குளங்கள் நிறைய உள்ளன. அவற்றில் எல்லாம் அப்பாவுடன் குளித்தும் இருக்கிறான். அவனை பாதுகாப்பாக பிடித்தவாறேதான் அவன் தண்டை குளத்தில் இறக்கி விடுவார். இடுப்பில் கயிறு கட்டித்தான் இறக்குவார். கயிறின் மறுமுனை அவர் கையில் இருக்கும். அவனும் ஆசை தீர நீச்சல் அடித்து விளையாடியதும் கரைக்கு இழுப்பார். அவர் கற்றுத்தந்த நீச்சல் இருக்கின்றது, ஆனால் அவர்தான் இல்லை. அதை நினைத்ததுமே மழுக்கென அவன் கண்களில் கண்ணீர் வந்து எட்டி பார்த்தது. அதை துடைத்து விட்டு கொள்ளக்கூட தோன்றாமல் குளத்தை பார்த்தவாறே நின்றிருந்தான் பவுலோஸ். அப்பொழுது, மோனே, பவுலோசே என்ற குரல் கேட்டது. அவனுடைய தந்தை சேவியரின் குரல் அது. டக்கென திரும்பி பார்த்தான். குளத்து நீரின் நடுவே யாரோ நின்றிருந்தனர். சற்று பனிப்படலம் அவர்களை மறைத்திருந்தது. மேல் சட்டையால் கண்களை நன்கு துடைத்து விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தான். அவன் கண்களில் ஆனந்தம், வியப்பு என உணர்வுகள் தோன்றின. அச்சா என்றது அவன் உதடு. குளத்தின் மையத்தில் அல்லி மொட்டுக்களுக்கிடையே அவன் அப்பா சேவியர் நின்று கொண்டிருந்தார். மகனை கை காட்டி அழைத்தார். அவருடைய முகம் சற்று பளபளப்பாக இருந்தது. மோனே, பவுலோசே, இவிட வரு, நிறைய அல்லி மொட்டு இருக்கு பாரு. அவர் கையசைத்து கூப்பிட சட்டென குளத்தில் இறங்கி மளமளவென நீரில் நீந்தி குளத்தின் மையப்பரப்பை நெருங்கினான் பவுலோஸ். அவன் நெருங்க நெருங்க அவர் விலகி செல்வது போல் தெரிந்தது. எவ்வளவு நீந்தினாலும் அவரை அவனால் தொட முடியவில்லை. வேகம் வா மோனே, இதோ பாரு என்றவாறே ஓர் அல்லியை பறித்து நீட்டினார். அவனும் எம்பி அதனை பறிக்க தாவும்போதுதான் அது நிகழ்ந்தது. தந்தை சேவியர் சடாரென நீருக்குள் மூழ்கினார். பவுலோஸ் திகைத்தான். அப்பா என்று கத்தினான். இதற்குள் நீருக்கடியில் அவன் காலை வெடுக்கென யாரோ பற்றி கீழே இழுத்தனர். குபுக்கென நீருக்குள் மூழ்கினான் பவுலோஸ். கண், மூக்கு, வாய் என நீர் உட்புகுந்து அவனை திணறடித்தது. துள்ளினான். நீருக்குள்ளேயே கண்களை திறந்து பார்த்தான். பகீர் என்றது. வெகு கிட்டக்கத்தில் ஒரு முகம், வெளுத்த பெண்ணின் முகம். நீரின் இருட்டையும் மீறி அதன் வெளுத்த கோரமான முகம் அவனுக்கு பளிச்சென தெரிந்தது. கத்த முயன்றான் பவுலோஸ். கால்களை அடித்து மேலெழும்பினான். அவன் தலை நீருக்கு மேலே வந்தது. மூச்சு வாங்கினான். சற்று தொலைவில் அந்த வயதான பெரியவர் குளத்தை நோக்கி ஓடி வருவது தெரிந்தது. இன்னும் 2 பேரும் ஓடி வந்தனர். தாத்தா கத்தினான். இதற்குள் மீண்டும் நீருக்குள் இழுக்கப்பட்டான். இம்முறை பலமாக அவனை பிடித்திழுத்தது அந்த உருவம். அதன் கூர் நகங்கள் அவனது கழுத்தை குறிவைத்து நெருங்கி வந்தன. அச்சா! நீருக்குள்ளேயே அமுங்கி போனது அவன் அலறல். ஆனால் அதே வேளையில் முகப்பு கூரையின் மேல் பதிக்கப்பட்டிருந்த சிலுவையின் மேலே பட்டு கொண்டிருந்த சூரிய ஒளியானது எதிரொலித்து நீண்டு ஒரு நேர்கோடு போல் குளத்தினுள் வட்டவட்டமாய் அலைபரப்பை கொண்டிருந்த இடத்தினுள் பட்டது. மறுநொடியே கிரீச் என்ற அலறலுடன் பவுலோஸை பிடித்திருந்த பிடியை விட்டது அந்த உருவம். குளத்தை விட்டு கருப்பு உருவமாக காற்றாய் பறந்து காட்டுக்குள்ளே சென்று மறைந்து போனது. அதை பார்த்துவிட்டு விக்கித்து போய் நின்றனர் ஓடி வந்த ஆட்கள். பின் சுதாரித்து கொண்டு நீருக்குள் குதித்து உடனேயே பவுலோஸை வெளியே கொண்டு வந்தனர். மூக்கு முட்ட நீரை கொடுத்திருந்த பவுலோஸ் மயக்கமாகி விட்டிருந்தான். அத்தியாயம் 4. தலைமை பாதிரியார் பிரான்சிஸ் கையில் ஜெபமாலையுடன் கட்டிலில் கிடத்தப்பட்டிருந்த பவுலோஸின் அருகே நின்று ஜபித்து கொண்டிருந்தார். சுற்றிலும் தேவாலய ஊழியர்கள் மற்றும் அந்த பெரியவர் அனைவரது முகங்களிலும் கவலை கூடாரமிட்டிருந்தது. பவுலோஸின் நனைந்த ஆடை மாற்றப்பட்டு வெதுவெதுப்பான பருத்தி ஆடை அணிவிக்கப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திலேயே கண்களை விழித்தான் பவுலோஸ். உடனேயே குளத்தினுள் தான் கண்ட அந்த கோர உருவம் ஞாபகத்திற்கு வர, அச்சா என கத்தியவாறே எழுந்து ஃபாதரை கட்டி கொண்டான். இன்னொரு இளவயது பாதிரியார் பதட்டத்துடன் அவனை விலக்கிவிட எத்தனைக்க, வேண்டாம் என அவரை கையமர்த்திவிட்டு தன்னை கட்டி கொண்டு இறுக கண்களை மூடி விம்மிக் கொண்டிருந்த பவுலோஸின் தலையை பரிவாக கோதினார் தலைமை பாதிரியார் பிரான்சிஸ். அந்த ஆறுதல் ஸ்பரிசத்தில் கண்களை திறந்தான் பவுலோஸ். தலையை நிமிர்த்தி பார்த்தான். பாதிரியாரின் கனிவான கருணை பொங்கும் விழிகளை பார்த்ததும் அவன் மனதில் எல்லையில்லாத அமைதி பரவியது. மகனே, உனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதே. தேவனாகிய ஆண்டவர் உன்னை காப்பாற்றிவிட்டார். பயப்படாமல் எழுந்திரு. அவருடைய மிருதுவான குரல் பவுலோஸை ஆசுவாசப்படுத்தியது. கட்டிலை விட்டு இறங்கினான்.
அவர் முன்னே மண்டியிட்டு வணங்கினான். ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பாராக. எழுந்திரு மகனே. பவுலோஸ் நிமிர்ந்து எழுந்தான். பால் வடியும் அவன் முகத்தையே கூர்ந்து நோக்கினார் பாதிரியார். அவர் முகத்தில் நம்ப முடியாத தன்மையும் வியப்பும் ஏக காலத்தில் தெரிந்தன. அவர் கண்களுக்கு பவுலோஸின் தலைக்கு பின்னே சன்னமான ஓர் வெளிச்ச வட்டம் தென்பட்டது. பின் மறைந்து போனது. கர்த்தாவே என்றார். நெஞ்சில் சிலுவை குறி போட்டு கொண்டார். உன் பெயர் என்ன மகனே? மென்மையான குரலில் கேட்டார். பவுலோஸ். நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய்? அவர் விசாரித்தார். அவன் எல்லாமும் சொன்னான். தன்னுடைய குடும்ப பின்னணி, தேவாலயத்தை தேடி வந்தது, பின் காட்டினுள்ளே புலி ஒன்றை பார்த்தது என எல்லாம் சொன்னான். அதை கேட்டதுமே அனைவர் முகமும் வியப்பில் ஆழ்ந்தன. அடே பையா, அந்த புலிக்கிட்ட கூட சிக்காம வந்துட்டியா? பலே ஆள்தான் போனி என்றார் பெரியவர். உனக்கு ஆயுசு கெட்டிதான். இங்கேயும் அந்த குளத்து யக்ஷிக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியே. தாமஸ் என்றார் பாதிரியார் அவரை பார்த்து. ஐயா என்றார் பணிவுடன் தாமஸ் என்ற அந்த வயதானவர். இந்த பையனை இனி தேவாலயமே வளர்க்கும். இவனை உங்கள் குடிசையிலேயே வைத்து வளர்த்து வாருங்கள். உணவு, படிப்பு அனைத்தும் இனி தேவாலய செலவாகும். அப்படியே ஐயா என்றார் பெரியவர். பாதிரியார் திரும்பி பவுலோஸை பார்த்து, இனி எதற்கும் கவலை வேண்டாம் பவுலோஸ். நீ இங்கேயே இருக்கலாம். அந்த ஆண்டவரே உமக்கு எல்லாமும். இனி நீ அவருடைய பிள்ளை என்று புன்னகையுடன் சொன்னதும் ஆசுவாசத்துடன் கள்ளங்கபடம் என்று சிரித்தான் பவுலோஸ். கடமற்றம் பள்ளியாகிய தேவாலயத்திலேயே வளர ஆரம்பித்தான் பவுலோஸ். ஆலயத்தின் அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தான். அந்த தேவாலய காவலாளி பெரியவருடனேயே அவரது குடிசையில் வசிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரிடத்தில் மாறாத நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருந்தான். காலையில் நித்திய கடன்களை முடித்துவிட்டு வந்து அமர்ந்து பெரிய பாதிரியார் சொல்லும் ஆன்மீக கதைகளையும் கருத்துக்களையும் ஊன்றி கவனித்தான் பவுலோஸ். தேவாலயத்திற்கான ஆகம பாடங்களையும் விருப்பத்துடன் படிக்க ஆரம்பித்தவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அனைவரும். ஜெப கூட்டங்களில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கெடுத்தான். மிக விரைவிலேயே வேதாகம பாடங்களை கற்று தேர்ந்தான் பவுலோஸ். அவனுக்கு 14 வயதாகும்போது துணையாயிருந்த தாமஸ் தாத்தா இயற்கை எய்தினார். அந்த குடிசையில் ஒற்றையில் இருந்தவனை பெரிய பாதிரியார் தம்முடன் இருக்குமாறு பணித்து அழைத்து கொண்டார். மதிப்புமிக்க பாதிரியாரை தன் உயிரினும் மேலாக கருதி அவருக்கு பணிவிடைகள் செய்தான் பவுலோஸ். ஒழுக்கம், நன்னடத்தை, தர்ம சிந்தனை, நேர்மை, கருணை இவற்றை அவனுக்கு போதித்தார். மற்ற பள்ளி மடத்து சிறுவர்களை காட்டிலும் மிகுந்த புத்திசாலித்தனமும் கூரிய அறிவுடனும் இருந்த பவுலோஸிடம் தனிப்பிரியம் கொண்டிருந்தார் பெரிய பாதிரியார் பிரான்சிஸ். அவனை தன் மகன் போன்றே பாவித்திருந்தார் அவர். பவுலோஸின் முகத்தில் தனி தேஜஸ் எப்போதும் பொலிவதை கண்டிருந்தார். கடமற்றத்து தேவாலயத்தின் இன்றியமையாத ஒரு ஜீவனாகி போனான் குட்டி பவுலோஸ். இப்பொழுது அவனுக்கு 16 வயது ஆகியிருந்தது. மலையாளம், சிரியானி ஆகிய பாஷைகளில் சிறந்து விளங்கினான் பவுலோஸ். அத்துடன் பாதிரியார் ஆகக்கூடிய வேதாகம பாடங்களிலும் முதல்வனாக கற்று தேர்ந்திருந்த பவுலோஸை தேவாலய முறைப்படி ஷெம்மாசு என்ற பட்டம் தந்து கௌரவித்தார் தலைமை பாதிரியாராகிய பிரான்சிஸ் கத்தனார். கத்தனார் என்பது தேவாலய தலைமை பாதிரியாரை குறிக்கும் பொதுவான ஒரு சொல். அன்றிலிருந்து குட்டி பவுலோஸ் கடமற்றத்தின் ஷெம்மாசு பவுலோஸ் என அழைக்கப்பட்டான். இளைஞனாக மாறியிருந்த ஷெம்மாசு பவுலோஸின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பம் ஏற்பட போவது தெரியாமல் தேவாலயத்திற்கு சொந்தமான பசுக்களை அன்றும் வழக்கம் போல் மேய்ப்பதற்காக காட்டிற்குள் ஓட்டிச் சென்றான் அவன். கடமற்றத்தின் இளம் பாதிரியாரான தன்னை நோக்கி காத்திருந்தது மாந்திரீக வலை என்பதை அறியாமல். அத்தியாயம் 5. வழக்கமாக கடமற்றத்து தேவாலயத்தின் பசுக்கூட்டங்களை மேய்ச்சலுக்கு கூட்டி செல்வதற்கு என்றே 2 ஆட்கள் உண்டு. எனினும் தலைமை பாதிரியாரான பிரான்சிஸ் கத்தனாரின் பிரிய பசுக்களை நல்ல முறையில் மேய்த்து கொண்டு வருவது என்பது பவுலோஸ் தானாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பணிகளுள் ஒன்று. பகல் வேளையில் காட்டுக்குள் சென்றால் மேய்ச்சலை முடித்து தேவாலயம் திரும்ப உச்சி பொழுதை தாண்டிவிடும். அன்றும் ஆட்களுடன் சென்றிருந்தான் பவுலோஸ். பசுக்கள் எல்லாம் அவனுடன் சிநேகபாவம் கொண்டிருந்தன. கையில் வைத்திருந்த குறுந்தடியால் அவற்றுக்கு தேவையான இலைத்தழைகளை பறித்து போட்டுக்கொண்டே வந்தான். ஓரிடத்தில் கூட்டமாக பசுக்களை மேயவிட்டு ஆட்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தனர். பவுலோஸ் இன்னொரு மரத்தடியில் அமர்ந்து மேய்கின்ற பசுக்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த விபரீதம் நிகழ ஆரம்பித்தது. திடீரென பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டது. அடித்து பிடித்து கொண்டு மரங்களில் ஏறினர் மேய்ச்சல் ஆட்கள். பவுலோஸும் திடுக்கிட்டு போய் பார்த்தான்.
மிக பெரிய புலி ஒன்று ஆனிரை கூட்டங்களுக்கு நடுவே பாய்ந்து அவற்றை விரட்டி கொண்டிருந்தது. மாடுகள் எல்லாம் மிரண்டு அங்கும் இங்கும் ஓடின. எங்கும் ஒரே புழுதிமயம். மாடுகளின் மா என்ற ஓலக்குரல்களும் புலியின் உருமலுமாக சில நிமிடங்கள் நீடித்திருந்துவிட்டு சூழ்நிலை பின் பட்டென அமைதியானது. ஆட்களுக்கு புழுதியை தவிர ஒன்றும் காண இயலவில்லை. புழுதி கோலம் மாறிய பிறகு மரத்திலிருந்த ஆட்கள் எல்லாம் கீழே பார்த்தனர். பசுக்கள் எல்லாம் மிரண்டு ஓடியிருந்தன. புலியை காணவில்லை, பவுலோசையும் காணவில்லை. பயந்து பயந்து ஆட்கள் காட்டை விட்டு ஓடி வந்து தேவாலயத்தில் இருந்த பாதிரியாரிடம் சொல்ல மிகவும் கவலை அடைந்தார் அவர். அப்பொழுது வெளியே சத்தம் கேட்க எட்டி பார்த்தனர் அனைவரும். காட்டுக்குள் திசைக்கு இரண்டாக பிரிந்து சென்றிருந்த பசுக்கள் எல்லாமே மிகச் சரியாக தேவாலயத்தை நோக்கி ஓடி வந்தபடி இருந்தன. ஆட்கள் ஆச்சரியமடைந்தவாறு அவற்றை எண்ணி பார்த்தனர். 23 பசுக்கள் இருந்தன. ஒன்று காணவில்லை. பெரிய பாதிரியாருக்கு புரிந்தது. மிரண்டு ஓடிய அத்தனை பசுக்களையும் ஒன்று திரட்டி பாதுகாப்பு எல்லைக்குள் விட்டுவிட்டு சென்றிருக்கிறான் பவுலோஸ் என்பது. அந்த காணாமல் போன மீதி ஒரு பசுவையும் தேடி காட்டுக்குள் சென்றிருக்க வேண்டும். ஐயோ, அந்த புலி அவனை ஏதாவது செய்துவிட்டால்? மனம் பதறியது பாதிரியாருக்கு. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஏதும் ஆகியிருக்கக்கூடாது என்ற பிரார்த்தனையுடன் ஆட்கள் சிலரை காட்டுக்குள் சென்று பவுலோசை அழைத்து வரும்படி பணித்தார் அவர். அதன்படியே ஆட்கள் தடியும் கொம்பு தாரை தப்பட்டையுமாக காட்டுக்குள் நுழைந்து காணாமல் போன பவுலோசை தேட ஆரம்பித்தனர். மேள சத்தத்துடனும் தீப்பந்தங்களுடனும் வரும் அவர்களை பார்த்து வனவிலங்குகள் பயந்து மறைந்து உள் ஓடின. ஆனால் மாலை மங்கி இருள் கடுமையாக சூழ ஆரம்பித்தும் பவுலோசை எங்கும் காணோம். காட்டின் நடு பகுதி வரை வந்திருந்தனர் ஆட்கள். ஓரிடத்தில் பிரம்மாண்டமான அருவி ஒன்று கொட்டி கொண்டிருந்தது. அதற்கு மேல் செல்லாமல் அங்கேயே தயங்கி நின்று விட்டனர் ஆட்கள். கூட்டத்தில் ஒருவன் கேட்டான், அட என்னப்பா, இங்கேயே நின்னுட்டீங்களே? அதோ அந்த மலை தெரியுதே, அது பக்கம் போயிருப்பாரோ என்னவோ நம்ம சின்ன பாதிரியாரு. அங்க போய் பார்க்கலாமே. அவன் சொல்ல மற்றவன் வெடித்தான். அடேய் முட்டாளே, உனக்கு என்ன பைத்தியமா? அது எந்த இடம் தெரியுமா? நீ இந்த ஊர் தானே? அதுதான் பிசாசு காடு. அந்த பக்கம் ஒரு ஜீவன் கூட உள்ள நுழைஞ்சு வெளியே வந்ததில்லை. அதன் எல்லையிலையும் அடிவாரத்திலையுமே நிறைய ஆடு மாடு மனுஷங்களோட எலும்பு கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை தப்பிச்சதே பெரிய விஷயம். பாதிரி அதுக்குள்ள போயிருந்தாருன்னா அவ்வளோதான். வாங்க, திரும்பி போய் பெரிய ஐயா கிட்ட சொல்லிடலாம். அவன் முகத்தில் பீதியுடனும் மிரட்சியுடனும் சொல்லும்போதே காடே அதிரும்படி ஒரு சத்தம் கேட்டது பின்னாலிருந்து. ஏதோ ஒன்று உருண்டு கீழே விழும் சத்தம். ஆட்கள் மிரண்டபடி திரும்பி பார்த்தனர். பெரிய ராட்சத உருவம் ஒன்று மிக பயங்கரமாக கத்தியபடியே அவர்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த நொடியே அவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு திசையில் சிதறி ஓட ஆரம்பித்தனர். அவர்கள் எடுத்த ஓட்டம் தேவாலய வாசலில் தான் போய் முடிந்தது. பின்னால் பயத்துடன் திரும்பி திரும்பி பார்த்தவாறே உரத்த குரலில் தலைமை பாதிரியாரை அழைத்தனர். ஐயா, கத்தனார் ஐயா. பாதிரியார் வெளியில் வந்து பார்த்தார். ஆட்களின் மிரண்ட தோற்றம் அவரை கலவரத்தில் ஆழ்த்தியது. என்ன ஆனது மக்களே? பவுலோஸ் எங்கே? அவர் பார்வை அவனை தேடியது. ஐயா, சின்ன பாதிரியார் எங்க தேடியும் கிடைக்கலைங்க. அநேகமா அவர் அந்த பிசாசு மலை காட்டுக்குள்ள போய் சிக்கிட்டாருன்னு நினைக்கிறோம். ஒன்று புலி அவரை அடிச்சிருக்கும், இல்லைன்னா அங்கே இருக்கிற நரமாமிச மலைவாழ் ஆட்கள் கிட்ட மாட்டியிருப்பாரு. அப்படியும் இல்லைன்னா ராட்சசன் கிட்ட சிக்கியிருப்பாரு. எப்படி இருந்தாலும் அவர் நாம இழந்துட்டோம் ஐயா, சொன்ன ஒருவன் குரலில் ஏகமாய் வருத்தமும் கவலையும் கூடாரமிட்டிருந்தது. அவன் சொன்னதை மற்றவர்களும் ஆமோதித்தனர். ஆமாமையா, அவ்வளவு பெரிய பிசாசு உருவம் எங்களை துரத்திக்கிட்டு வந்ததுங்க. தப்பிச்சோம் பழச்சோம்னு ஓடி வந்துட்டோமுங்க. நம்ம பவுலோஸ் ஐயா அவ்வளவுதாங்க. அவர்கள் சொன்னதை கேட்டதும் பெரிய பாதிரியாரின் கண்கள் நீரை பொழிய ஆரம்பித்தன. மகனே என்று உச்சரித்தது அவர் உதடு. தேவாலயத்தினுள் பீடத்தின் மேலே வைக்கப்பட்டிருந்த சிலுவையின் எதிரே மண்டியிட்டு அமர்ந்து பிரார்த்திக்க ஆரம்பித்தார் அவர். அன்பும் கருணையும் நல்லொழுக்கமும் புத்திசாலித்தனமும் தேஜஸும் நிறைந்த தன் மாணவனை ஒரு நாளும் எந்தவித கோர விதியும் பற்றாது என திடமாக நம்பினார் அவர். அவன் மனம் பவுலோசுக்காக பிரார்த்திக்க ஆரம்பித்தது. அதே நேரம் அந்த பிசாசு மலையில் ஒரு குகையின் வாசலில் பவுலோசின் உடலை தன் தோளில் சுமந்து கொண்டு வந்து போட்டது அந்த பிசாசு. பவுலோசின் உடலெங்கும் ஒரே இரத்த களரியாயிருந்தது. அத்தியாயம் 6. மயக்கமாயிருந்த பவுலோசின் முகத்தில் ஜில் என்று தண்ணீர் பட்டதுமே மயக்கம் நீங்கி மெல்ல கண் விழிக்க முயன்றான்.
உடலெல்லாம் ஒரே வலி பிசைந்தெடுத்தது. கண் விழிக்கப் போகிறான் பார், நான் சொன்னேன் அல்லவா இவன் செத்திருக்க மாட்டான் என என்றொரு குரல் கர்ண கடூரமாய் காதருகே கேட்டது. பவுலோஸின் மூடியிருந்த கண்ணிமைக்குள் கண்மணிகள் அங்கும் இங்கும் உருண்டன. அடேயப்பா, இவன் ஆயுசு கெட்டிதான். புலியாக நான் மாறி பசுவை கவர்ந்தெடுத்து வரப்போனேன். இவனும் என்னை விடாமல் துரத்தினான். நானும் எவ்வளவு வேகம் எடுத்து வந்தாலும் இந்த நரன் என்னை விட்டு விடாமல் துரத்தி பின்னாடியே ஓடி வந்தான். பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு விட்டேன் ஒரு அறை. ஆள் அப்படியே சுருண்டு விழுந்து மயங்கி விட்டான். பசுவை விட்டுவிட்டு இவனை தூக்கி கொண்டு வந்து விட்டேன். இன்று நல்ல வேட்டைதான் நமக்கு. தலைவர் என்னை பாராட்டுவார் பாரேன். இந்த முறை இளமணி பட்டம் எனக்குத்தான். அவர்கள் பேசுவதை கேட்டவாறே கண்கள் திறந்த பவுலோஸ் மெதுவாக எழுந்திருத்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். யாருமே தென்படவில்லை. ஒரே இருட்டு மயம். இப்போது பேச்சு குரல் கேட்டதே. எல்லோரும் எங்கே போனார்கள்? கேள்வி குடைய தட்டு தடுமாறி மெதுவாக எழுந்து நிற்க பார்த்தான் பவுலோஸ். அப்பொழுது பயங்கரமான சிரிப்பு சத்தம் அவன் காதில் கேட்டது. அந்த பயங்கரமான குரல் குகைகளில் பட்டு எதிரொலிப்பது போல் இருந்தது. இப்போது பல 100 குரல்களும் இணைந்து கொண்டு அவன் காதை நாராசமாக தாக்கின. செவிகளை பொத்தி கொண்டான் பவுலோஸ். கர்த்தாவே என்று உச்சரித்தான். சட்டென சிரிப்பு சத்தங்கள் நின்றன. ஒரே அமைதி. பவுலோஸ் தன் கழுத்தில் அணிந்திருந்த சிலுவையினை கையில் பிடித்து கொண்டான். அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது நிறுத்து என்ற கம்பீரமான ஒரு குரல் கேட்டது. பவுலோஸ் ஜபிப்பதை நிறுத்தினான். கண்களை திறந்தான். ஆச்சரியமடைந்தான். அவனை சுற்றி நல்ல வெளிச்சம் இப்பொழுது பரவி இருந்தது. சுற்றிலும் மரங்களும் செடிகளுமாக காட்சியளித்தன. விதவிதமான பட்சிகளும் மிருகங்களும் வலம் வந்தன. அந்த இடத்தில் மரத்தால் ஆன சிம்மாசனம் போன்ற ஒரு பெரிய ஆசனத்தில் மலைவாழ் மக்கள் தலைவன் போல தோற்றம் அளித்த ஒரு பெரியவர் அமர்ந்திருந்தார். கருநிற தேகம், இடுப்பில் புலித்தோல், கைகளிலும் கால்களிலும் இரும்பு காப்பு மற்றும் பலவித கயிறுகளை அணிந்திருந்தார். தலையில் காட்டுக்கொடிகளை ஒரு வளையம் போல கிரீடமாக மாற்றி தரித்திருந்தார். அதன் ஒரு புறம் பலவித வர்ண கலவைகளில் பறவைகளின் இறகுகளை ஒரு கொத்தாக சொருகியிருந்தார். கழுத்தில் கூழாங்கற்கள் போல ஒரு மாலை. அவை வெளிச்சத்தில் மின்னின. பவுலோஸ் எழுந்து நின்று அந்த மலைவாழ் தலைவரை வணங்கினான். பிசாசு மலைநாட்டைச் சேர்ந்த மலை அரையருக்கு இந்த எளியன் பவுலோஸின் பணிவான வணக்கங்கள். அவன் வணங்குவதை பார்த்துவிட்டு மலைவாழ் தலைவரின் முகத்தில் வியப்பு தோன்றியது. இதுவரை வேற்று மானிடர் யாரும் அவரை இப்படி பணிந்து வணங்கியதில்லை. இதுவரை வந்த அனைவரும் ஒன்று இறந்து பிணமாக வந்திருப்பார்கள், அல்லது உயிர் பயத்தில் கத்தி கதறியபடியே அங்கும் இங்கும் ஓடியே கிடை பள்ளத்தில் விழுந்து உயிர் விடுவார்கள், அல்லது பைத்தியம் பிடித்து பிதற்றத் தொடங்கி விடுவார்கள். அதுவும் இல்லையெனில் தங்களை மறந்து இங்கே அடிமைகளாக மாறியிருப்பார்கள். ஆனால் இந்த இளைஞனின் கண்களில் அருள் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. முகத்தில் தனி களை தெரிகின்றது. விழிகளில் துளியும் பயமில்லை. இவனை பார்க்கும்பொழுது தன் மனதில் ஏதோ பாரம் இறங்கி மனம் லேசானது போன்ற உணர்வு. இவன் சாதாரணமானவன் இல்லை. இவனுடைய அற்பிரகாசம் என் கண்களை பறிப்பது போன்று உள்ளது. இவனை எங்கோ பார்த்திருக்கிறோமே. சட்டென பார்வை அவன் கழுத்தில் சென்றது. சற்று பெரிய மச்சம். அன்று காட்டில் புலியாக மாறி உலாவும் பொழுது சிறுவன் ஒருவன் கழுத்தில் பார்த்த அதே மச்சம். ஆச்சரியமடைந்தார் அவர். அன்று பார்த்த அந்த சிறுவனா இந்த இளைஞன்? இளைஞனே, யார் நீ? இங்கு எப்படி எங்களிடத்தை தேடி வந்தாய்? இந்த பிசாசு மலைக்குள் யாரும் கால் எடுத்து வைக்க அஞ்சுவார்களே. எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ நுழைந்திருப்பாய். அவர் குரலில் கோபம் தொற்று இருந்தது. ஆனால் சூடு இல்லை. பவுலோஸ் பணிவுடன் பதிலளித்தான். ஐயா, என் பெயர் பவுலோஸ். நான் ஒரு ஆதரவற்றவன். அருகில் இருக்கும் கடமற்றம் எனும் தேவாலயத்தில் வளர்ந்து வருகின்றவன். எனது பாதுகாவலர் மற்றும் தந்தை போன்றவர் அதன் தலைமை பாதிரியார் அவர்கள். வழக்கம் போல மடத்து பசுக்களை மேய்க்க காட்டுக்குள் கொண்டு வந்தோம். அப்பொழுது புலி ஒன்று எங்கள் பசுவை அடித்து கவ்வி இழுத்து கொண்டு வந்ததை பார்த்துவிட்டு அதை மீட்க பின்னாலேயே தொடர்ந்து வந்தேன். வந்த இடத்தில் புலி என்னை தாக்கியது. அதில் மயக்கமடைந்து விட்டேன். அதன் பின் கண் விழித்தால் நான் இங்கே தங்கள் முன் நிற்கிறேன். நான் எப்படி இதற்குள் வந்தேன், இது எந்த இடம் என்பதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. பவுலோஸின் பணிவான பதிலை கேட்டு சிறிது நேரம் யோசித்தார் மலையரையர் செங்காளன். அவர் நெற்றி சுழிவடைந்திருந்தது. அங்கு சுற்றி நின்றிருந்த அத்தனை ஆதிவாசி கூட்டத்தாரும் பவுலோஸை இமைக்காமல் பார்த்தபடி நின்றிருந்தனர்.
அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும் இன்று தாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த நரன் தங்களுடைய பக்ஷணம் ஆவான் என. அவர்கள் துடித்து கொண்டிருந்தனர். தலைவரின் வாயிலிருந்து என்று வரும் ஒற்றை சொல்லுக்காக காத்திருந்தனர். இதற்குள் 2-3 பேர் கத்தினர். அவர்களது உருவமே பார்க்க பயங்கரமாக இருந்தது. தலைவா, இன்னும் என்ன யோசனை? அந்த சரீர ஜீவனை தின்று உயிர் உறிஞ்ச எங்கள் கூட்டமே ஆவலாதியாக காத்து கொண்டிருக்கின்றது. இரையாக கொண்டு வந்த பசுவையும் இவன் பொருட்டு விட்டுவிட்டோம். இவன்தான் இன்று எங்கள் இறை. அடுப்பில் ராட்சத பானை தயாராக கொதித்து கொண்டிருக்கின்றது. உத்தரவு தாருங்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டதுமே ஆமாம் ஆமாம், உத்தரவு தாருங்கள் என கத்தி முழங்கினர் சுற்றியிருந்த மற்ற கூட்டத்தாரும். அதை கேட்டதும் பவுலோஸின் மனதில் சொல்ல முடியாத பயங்கர உணர்ச்சிகள் தோன்றின. அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு பவுலோசிடம் திரும்பினார் அந்த தலைவர் செங்காளன். இளைஞனே, சாகத் தயாராகு என்றார் சலனமில்லாத முகத்துடன். இதை கேட்டதும் ஹோவென்ற கூச்சல் வெளிப்பட்டது கூட்டத்தாரிடமிருந்து. அத்தியாயம் 7. கர்த்தாவே! ஒரு கணம் கண்களை மூடி இறைவனிடம் பிரார்த்தித்தான் பவுலோஸ். பின் கண்களை திறந்தான். ஐயா, அதுதான் உங்கள் அனைவரின் விருப்பம் என்றால் அப்படியே ஆகட்டும். அவன் சொன்னதை கேட்டதும் அசந்து போனார்கள் அனைவரும். மலையரையரும் வியந்து போனார். சாகப் போகிறோம் என்றதும் ஐயோ, அப்பா, அம்மா என அலறி கதறும் மற்ற மனிதர்களிடமிருந்து இவன் முற்றிலும் வேறுபட்டவன். இவன் எனக்கு வேண்டும், உயிருடன் வேண்டும். இவனது மனோ வலிமையும் தேஜஸும் இவனே எனது வாரிசாக வேண்டும். அந்த எண்ணம் தோன்றியதும் இருக்கையிலிருந்து எழுந்தார் அவர். கீழே இறங்கி வந்து பவுலோஸை கட்டி தழுவிக்கொண்டார். யுவாவே, நீ தைரியமும் வலிமையும் உடையவன். உன்னை போன்ற ஒருவனைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். நீ என்னுடைய சீடனாக வேண்டும். என்னுடைய மந்திர மகேந்திர ஜால வித்தைகளை நான் உனக்கு போதிக்கின்றேன். இந்த பிசாசு மலை எங்களுக்கு சொந்தமானது. இதற்குள் அடியெடுத்து வைக்கும் எந்த உயிரும் எங்களுக்கு சொந்தமானவை. மாய இந்த இடத்தை அறிந்தவர்கள் யாரும் வெளியில் சென்றது இல்லை. ஒன்று அவர்கள் எங்களுக்கு உணவாக வேண்டும், இல்லை எங்கள் அடிமைகளாக வேண்டும். அதோ பார். அவர் ஓரிடத்தை சுட்டி காட்டினார். பவுலோசும் திரும்பி பார்த்தான். அங்கே ஓரிடத்தில் சில ஆட்கள் உட்கார்ந்து விறகுகளை முறித்து கொண்டிருந்தனர். எந்திரம் போல செயல்பட்டு கொண்டிருந்தனர் அவர்கள் அனைவரும். சிலர் குச்சிகளை அடுக்கியும் சமைத்து கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லாம் வெளியாட்கள். கட்டுக்குடுமி வைத்த நம்பூதிரிமார்களும் அதில் அடக்கம். சில பெண்களும் இருந்தனர். அவர்கள் செடிகளை இடித்து சாராக்கி கொண்டிருந்தனர். இறந்த ஆடுகளை தணலில் சுட்டு கொண்டிருந்தனர் சிலர். பார்த்தாயா, இவர்கள் அனைவரும் எங்கள் இடத்திற்கு வந்து எங்களிடம் மாட்டிக்கொண்டவர்கள். இந்த இடமே யார் கண்ணுக்கும் புலப்படாமல் இருக்கும். இதன் முகப்பு ஒரு குகை. அதைத் தொடர்ந்து நீண்ட இருள் கொண்ட சுரங்கம். அதன் பின்னேதான் எங்களுடைய இந்த மாய உலகம். உண்மையில் நாங்கள் பிசாசுகளையும் இராட்சசுகளையும் ஆராதிப்பவர்கள். அவர்களை அடக்கியாளும் சித்தி பெற்றவர்கள். மாய மந்திர வித்தைகள் தெரிந்தவர்கள். வழி வழியாக எங்கள் பாட்டன்மார்கள் எங்களுக்கு நிறைய மந்திர வித்தைகளை கற்று தந்திருக்கின்றனர். எனக்கு பிறகு அவற்றை கட்டியாள இந்த பிசாசு மலைக்கு ஒரு காப்பான் தேவை. அது நீதான் என சொல்கிறது என் மனம். அதனால்தான் உன்னை கொன்று தின்னாமல் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீ எங்களுடன் இணைந்துவிடு. என்னுடைய அத்தனை ஜால வித்தைகளையும் உனக்கு கற்றுத் தருகின்றேன். அவற்றால் செய்ய முடியாதது என எதுவும் இல்லை. அதை கொண்டு நீ இந்த காட்டையே ஆளலாம். ஏன், மனிதர்களை கூட ஆளலாம். உன்னிடம் அதற்கான தகுதி அனைத்தும் இருப்பதாக என் உள்மனம் சொல்கின்றது. என்ன சொல்கிறாய் இளைஞனே? உயிருடன் நீ இருக்க விரும்பினால் இது ஒன்றுதான் வழி. நீ என் சீடனாகி விட வேண்டும். இல்லையெனில் நீ இங்கேயே இப்போதே உன் ஜீவனை விட வேண்டும். ஆனால் தப்பித்து மட்டும் போக உன்னால் இயலாது. இந்த பகுதி எங்கும் மாய மந்திர காவல்கள் நிறைய உண்டு. 2 அடி கூட நீ முன்னே வைக்க முடியாது. எங்கள் பார்வையிலிருந்தும் தப்பிக்க முடியாது. மறைந்திருக்கும் பிசாசுகள் உன் கழுத்தை குறிவைத்து தன் கூர்பற்களை இறக்கும். தலைவரின் மிரட்டலை தொடர்ந்து பவுலோஸ் யோசித்தான். வேறு வழி இல்லை. இந்த நிபந்தனைக்கு உட்பட்டுதான் ஆக வேண்டும். இப்பொழுது இல்லை என்றாலும் ஆண்டவனின் கிருபையால் பிறகு தப்பிக்க வாய்ப்பு ஏற்படக்கூடுமல்லவா என நினைத்தவன், சரி, அப்படியே ஆகட்டும். நான் உங்களை என் குருவாக வரித்துக்கொண்டு உங்களது வித்தைகளை கற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன் என்று மண்டியிட்டான். மலையரையர் செங்காளன் மகிழ்ந்து போனார். உத்தமமான ஒரு இளைஞனை பலி தர அவர் விரும்பவில்லை. மாறாக அவனை தன்னுடனேயே வைத்துக்கொள்ள விரும்பினார் அவர். இன்று முதல் நீ என் சிஷ்யன் என்று தன் வலது உள்ளங்கையை கீறி அதன் குருதியை எடுத்து அவன் நெற்றியில் வைத்து விட்டார். அப்பொழுது தலைவரே என்ற உரத்த குரல் கோபத்துடன் ஒலித்தது. திரும்பி பார்த்தார் செங்காளன்.
அவருடைய மருமகன் குன்னன் ஆவேசத்தோடு நின்று கொண்டிருந்தான். ஆத்திரம் மற்றும் அவசரம் நிறைந்தவன், முன்கோபம் கொண்டவன். வாஸ்தவத்தில் அவனைத்தான் அவர் சீடனாக்கி வரித்திருக்க வேண்டும். அவனுக்குத்தான் வித்தைகளை சொல்லி தந்திருக்க வேண்டும். அவனை ஏனோ வாரிசாக ஏற்க மனம் வரவில்லை செங்காலனுக்கு. தகுதியான வரவுக்காக காத்திருந்தார். லட்டு போல் பவுலோஸ் அகப்படவும் அவனை கப்பென பிடித்து கொண்டார். குன்னன் மனதில் ஆவேசம் தீயாய் பாய அவர்கள் முன் வந்து நின்றான். பவுலோஸை உறுத்து பார்த்தான். செவச்செவ என்றிருந்தது அவன் விழிகள். காடு போல் அடர்ந்த தலைமுடி, கரிய உருவம், முரட்டு மீசை, தாடி, இடுப்பில் புலித்தோலாடை என பார்வைக்கு பயமாக தெரிந்தான். தன் கையிலிருந்த சிறு கட்டாரியை எடுத்து யாரும் எதிர்பாரா வினாடியில் பவுலோஸின் மேல் குறிபார்த்து எய்தான். ஆனால் அவனது நோக்கத்தை அறிந்தவர் போல செங்காலன் உடனே செயல்பட்டார். டக்கென மந்திரத்தை பிரயோகித்தார். பாய்ந்து வந்த கட்டாரி யாரோ பிடித்து நிறுத்திய தினசில் சட்டென அந்தரத்திலேயே நின்றது. ஆடவில்லை, அசையவில்லை. அதனை திருப்பி குன்னன் வசம் அனுப்பினார் பெரியவர். அந்த கட்டாரியும் அவன் கழுத்தருகே போய் பயங்காட்டிவிட்டு பின் அவனுடைய இடையில் இருந்த பையில் போய் சொருகி கொண்டது. குன்னன் விழிகள் தீப்பிடித்து கொண்டது போல் ஆனது. தலைவா, இது சரியில்லை. காலங்காலமாக விசுவாசமாக இருக்கும் என்னை விட இப்பொழுது வந்த இந்த சின்ன பயல் உங்களுக்கு வாரிசு சிஷ்யனாகி விடுவானோ? பார்க்கலாம் இவன் எப்படி உங்களிடத்தில் மந்திர வித்தை கற்கிறான் என. இவன் சாவு என் கையில்தான் என உரிமிவிட்டு விடுவிடுவென அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் அவன். அவனை தொடர்ந்து அவன் ஆட்களும். பவுலோஸ் நடப்பவை அனைத்தையும் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தான். அத்தியாயம் 8. செங்காலன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. மிகுந்த மனமகிழ்வுடன் பவுலோஸை தன்னுடைய வாரிசாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உபதேசிக்க ஆரம்பித்தார். முதலில் அவனுடைய நீண்ட அங்கியும் கழுத்து சிலுவையும் அகற்றப்பட்டன. அவன் கேட்டு கொண்டதற்கிணங்க அவை ஓரிடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. முழுக்க முழுக்க ஆதிவாசியைப் போல மாற்றப்பட்டிருந்தான் அவன். ஆரம்ப காலத்தில் உபதேச மந்திர பாடங்களில் சிரத்தையின்றி இருந்த பவுலோஸ் போக போக அவற்றை ஊன்றி கவனிக்க ஆரம்பித்தான். மந்திரங்கள் கொண்டு ஏழைகளையும் கதியற்றவர்களையும் காக்க அவற்றை பிரயோகப்படுத்தலாம். ஏவல், பிசாசு, செய்வனை, மாந்திரீகம், தாந்திரிகம், சர்ப்ப வசியக்கட்டு, யக்ஷி, இரத்த ராட்சஸ்கள், பிரம்ம ராட்சஸ், மருதா, ஆனமருதா என்ற பேய்கள் என எல்லாவித எதிர்மறை சக்திகளையும் எதிர்கொண்டு அவற்றை முறியடிக்கலாம் என தெரிந்ததும் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த மந்திர தந்திர ஜால வித்தைகளை கற்க ஆரம்பித்தான் பவுலோஸ் என்ற அந்த கடமற்றத்து சின்ன பாதிரியார். வித்தைகளை மிக எளிதில் புரிந்து கற்றுக்கொள்ளும் அவனது கூரிய திறன் கண்டு மிகவும் வியந்து போனார் அந்த மலையரையர் செங்காலன். தன்னுடைய தேர்வு சோடை போகவில்லை என்ற பெருமிதத்தில் தன் வசம் இருந்த அத்தனை வித்தைகளையும் அவனுக்கு உபதேசித்தார். மந்திர பிரயோகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என செய்து காட்டினார். சுருக்கமாக சொல்ல போனால் அஷ்டமா சித்துக்கள் என அழைக்கப்படும் அத்தனையையும் பவுலோஸுக்கு உபதேசித்திருந்தார் செங்காலன். மிகுந்த வாத்சல்யத்துடன் தனக்கு வெளிமதிக்க முடியாத வித்தைகளை எல்லாம் சொல்லித்தரும் தன்னுடைய குருவாகிய மலைவாசியான செங்காலனிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் பக்தியும் வைத்திருந்தான் பவுலோஸ். ஒரு கட்டத்தில் அவனுடைய மந்திர படிப்புகளால் அந்த இடத்தை விட்டு தப்பிக்க எளிதாக முடியும் என தோன்றியது அவனுக்கு. ஆனால் மகனை போன்ற பிரியம் வைத்திருந்த தலைவரை ஏமாற்றிவிட்டு செல்ல மனம் வரவில்லை. அங்கேயே வசிக்க ஆரம்பித்தான். காலங்கள் உருள ஆரம்பித்தன. மிக நீண்ட 12 வருடங்கள் ஓடிவிட்டன. பவுலோஸ் மந்திர தந்திர வித்தைகளில் அபார தேர்ச்சி பெற்று திகழ்ந்திருந்தான். இப்பொழுது அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை குன்னனின் ஆட்களால். இந்த நிலையில்தான் பவுலோஸின் மனம் கடமற்றத்து தலைமை பாதிரியாராகிய பிரான்சிஸை நினைத்து மிகவும் வருந்த ஆரம்பித்தது. என்ன செய்கிறாரோ தன் வளர்ப்பு தந்தை? தான் உயிரோடு இருப்பதை அறிந்தால் எவ்வளவு மகிழ்வார். தன் துணையின்றி என்ன கஷ்டப்படுகிறாரோ? தனது இன்றைய நிலை தெரிந்தால் என்ன சொல்வாரோ? மீண்டும் திரும்பி வந்தால் தன்னை ஏற்றுக்கொள்வாரோ? இல்லை நம்முடைய வழிமுறைக்கு மாறான விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய் என கோபத்துடன் சொல்லி தன்னை மடத்தை விட்டு வெளியேற்றி விடுவாரோ என நினைத்து கவலை கொள்ள ஆரம்பித்தான். இது நாளாக நாளாக அவன் முகத்தில் பெருங்கவலையாக தோன்றியது. எளிதில் அவன் மன ஓட்டத்தை அறிந்து கொண்டார் அவனது மாந்திரீக குரு. என்னப்பா, ஏன் வாட்டமாயிருக்கின்றாய்? ஒன்றுமில்லையாசானே. வித்தை கற்றுத்தந்த என்னிடமே மறைக்கிறாய்ப்பார். உன் மனம் என்ன நினைக்கின்றது என என்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வளர்ப்பு தந்தையை காண மனம் ஏங்குகின்றது இல்லையா? நீ நினைத்தால் செல்லலாம். ஆனால் என்னை மோசம் செய்து தப்பிக்க உனக்கு மனம் இல்லை.
என்று சிரித்தவாறு அவன் தோளை தட்டினார் செங்காலன். பவுலோஸ் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தான். மகனே, வருந்தாதே. எனக்கும் உன் எண்ணம் புரிகின்றது. என் வித்தைகளை சரியான ஒருவரிடம் ஒப்படைக்கத்தான் நினைத்து காத்திருந்தேன். உன் போன்ற உத்தமமான ஒருவனிடம் அதை ஒப்படைத்தும் விட்டேன். இனி எனக்கு கவலை இல்லை. நான் நீ வெளியில் செல்ல மனப்பூர்வமாக உன்னை அனுமதிக்கிறேன். அதை கேட்டதும் பளிச்சென பிரகாசமானது பவுலோஸின் முகம். ஆசானே, உண்மையாகவா சொல்லுகிறீர்கள்? ஆம். ஆனால் அதை நான் உனக்கு வெளிப்படையாக செய்ய முடியாது. காரணம் இந்த இடத்தின் கட்டுப்பாடுகள். பிறகு இவற்றை யாரும் பின்பற்ற மாட்டார்கள். உன்னுடைய திறமையின் அடிப்படையில்தான் நீ வெளியில் செல்ல வேண்டும். இந்த இடத்தின் மாய மந்திர காவல் கட்டுக்களை எல்லாம் வென்றுதான் நீ வெளியில் செல்ல வேண்டும். அதற்கு உனக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அதில் நீ தோற்றுவிட்டாலோ என்றென்றும் நீ இங்கேயே இருக்க வேண்டியிருக்கும். என்ன, சம்மதமா? அவர் கேட்கவும் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை பவுலோஸ். சம்மதம் ஆசானே என கூறி அவர் முன் மண்டியிட்டார். மலையரையர் முகத்தில் ஒரு புன்னகை படர்ந்தது. அத்தியாயம் 9. மலையரையருக்கும் பவுலோஸுக்கும் இடையில் நடந்த அந்த ஒப்பந்தத்தை அறியாத அந்த மலைக்கூட்டத்தை சேர்ந்த ஆட்கள் கண்ணுக்கு புலனாகாத உருவத்துடன் வழக்கம் போல அந்த மலைக்காட்டு பகுதியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர். மலை குகைக்கும் வெளி உலகத்திற்கும் இடையே அருவி நீர் கொட்டுவதால் எப்பொழுதுமே அந்த பாதை வெளியில் தெரியாது. அருவியில் குளிக்க வருபவர்கள் தவறுதலாய் குகைக்குள் நுழைந்தால் பின் வெளியுலகை பார்க்க இயலாது. நீண்ட குகைக்குள் நடந்து அந்த அருவியை அடைந்துவிட்டால் எப்படியாவது தப்பித்து விடலாம் என்பது பவுலோஸின் எண்ணம். ஆனால் அந்த குகை பாதையில்தான் பாம்புகளும் தேளும் பூரானும் காலை கவ்வும் எலும்புக்கூட்டு கைகளும் குவிந்து கிடந்தன. அவையெல்லாம் மாயை என பார்ப்பவர்களுக்கு தெரியாது. அது பவுலோஸுக்கு தெரியும். தினமும் இரவு பவுலோஸ் ஒரு தனி குடிசையில்தான் தங்குவான். காவல் ஆட்கள் உறங்கும் அவனை ஜன்னல் வழியாக ஒரு பார்வை பார்த்துவிட்டுத்தான் அந்த இடத்தை கடப்பார்கள். அன்று இரவும் வந்தது. பகலில் வெளியில் இருந்த பவுலோஸ் வரும்பொழுது ஒரு களிமண் உருண்டையை கையோடு கொண்டு வந்திருந்தான். தாடியும் மீசையுமாக மாறிப்போய் பார்க்க முழுவதும் ஆதிவாசி போன்று மாறியிருந்த அவன் தன்னை போன்ற ஒரு சிறு உருவத்தை செய்தான். அதை தான் வழக்கமாக படுக்கும் இடத்தில் படுக்க வைத்து பின் சில மந்திரங்களை பிரயோகித்தான். தன்னுடைய தலைமுடியை பிடுங்கி அதன் மேல் போட்டான். அடுத்த நொடியே அந்த சிறிய களிமண் உருவம் அப்படியே பவுலோஸை போலவே அவன் அளவுக்கு மாறியது. பார்ப்பதற்கு உண்மையான பவுலோஸ் படுத்து உறங்குவது போலவே காட்சியளித்தது. அடுத்து தன்னுடைய உருவத்தை கண்ணுக்கு தெரியாமல் மாற்றிக்கொண்டான். மெதுவாக குடிசையிலிருந்து வெளியே வந்தான். வழக்கம் போல் ஆட்கள் கைகளில் ஈட்டியுடன் நடந்து வந்தனர். அவர்களால் பவுலோஸை காண முடியவில்லை. பவுலோஸ் தான் உள்ளே படுத்திருக்கிறான் என எட்டி பார்த்துவிட்டு தங்கள் காவலை தொடர்ந்தன. சிக்கல்கள் பல நிறைந்த அந்த காட்டு குகைக்குள் கண்ணுக்கு தெரியாமல் நடந்து அவன் குகை வாயிலை அடைந்ததும் பொழுது பலபலவென விடிந்துவிட்டது. சட்டென குகையை கடந்து வெளியே அருவியை பிளந்து கொண்டு வெளியே நீரில் குதித்தான் பவுலோஸ். நீர் பட்டதுமே அவனுடைய கண் கட்டு விலகியது. உருவமும் வெளித்தெரிந்தது. உள்ளே பிசாசு குகைக்குள் இருந்த அவனுடைய களிமண் உருவமும் மறைந்து போனது. ஆட்கள் பதறினார்கள். தகவல் குன்னனுக்கு பறந்தது. வெகுண்டெழுந்து ஓடி வந்தான் அவன். அந்த களிமண் உருவம் சிறு உருவத்தில் தேமே என கீழே கிடந்தது. விஷயம் கேள்விப்பட்டதும் மலையரையர் செங்காலன் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை படர்ந்தது. சரியான ஒருவனைத்தான் நான் பிரதம சீடனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். எவ்வளவு திறமையாக வித்தை செய்திருக்கின்றான். ஒரு குருவின் பெருமிதம் அது. குன்னனோ உருமினான். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் தீட்டிய மரத்திலேயே கூர்பார்ப்பான். பார்த்தீர்களா உங்கள் அருமை சீடனின் மோட்சணத்தை? எப்படி ஏமாற்றி தப்பி இருக்கிறான். இதோ இந்த பொம்மையில் இருக்கும் அவனது உருவமும் அவனுடைய இந்த ஒற்றை தலைமுடியும் போதுமே ஏவல் செய்ய. எங்கு சென்றிருந்தாலும் அவன் தொலைந்தான் என்றபோது செங்காலன் கடகடவென சிரித்தார். குன்னா, உன்னால் அவனை எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய ஏவல் எதுவும் அவனை பாதிக்காது. நம் சட்டப்படி நம்மள் ஒருவனாக இருந்த அவன் மேல் உன் ஏவல் வேலைகள் பலிக்காது. அது எப்படி? என்ன இருந்தாலும் அவன் வேற்று ஆள்தானே, பார்க்கலாம் என்றவாறு தன் ஏவலை ஆரம்பித்தான் குன்னன். அந்த பொம்மையையும் முடியையும் கையில் எடுத்த சமயம் எதிர்பாராமல் படீரென அந்த பொம்மை வெடித்து சிதறியது. தலைமுடியும் கருகி போனது. குன்னன் முகம் அஷ்ட கோணலாகியது. பார்த்தாயா, நான் சொன்னேனே, அவனுக்கு தெரியாதா அவனுடைய கைப்பட்ட எதுவும் தலைமுடியும் விட்டு செல்லக்கூடாது, அவற்றை நீ பயன்படுத்த முடியும் என? அடிப்படை மாந்திரீகம் படித்தவனே அதை செய்ய மாட்டானே.
அவனோ என்னிடமிருந்து அத்தனை ஜால வித்தைகளையும் கற்றுத் தெளிந்தவன். அவனா ஏமாறுவான்? இதற்குள் ஏதோ ஒன்று தோன்ற குன்னன் ஓடி சென்று பார்த்தான். அவர்கள் மறைத்து வைத்திருந்த பவுலோஸின் முந்தைய அங்கியும் சிலுவையும் குறுந்தடியும் கூட காணாமல் போயிருந்தன. அவற்றையும் கூட பவுலோஸ் மறக்காமல் எடுத்துச் சென்றிருந்தான். குன்னனின் முகம் ஆத்திரத்தில் ஜிவுஜிவுத்தது. இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவனை நான் எதிர்ப்பேன். எனது முதல் எதிரியே அவன்தான் என கத்தினான். செங்காலன் முகத்தில் புன்னகையுடன் கூடிய பரிகாசம். அவனை எதிர்க்க உன்னால் முடியாது. அத்துடன் அவன் என் நிபந்தனையின் பேரில்தான் வெளியேறியிருக்கிறான். அவன் எந்த சதியும் செய்யவில்லை. நீங்கள் அனைவரும் தான் உங்கள் வித்தைகளில் கவனமாயில்லை. இப்பொழுது புரிகிறதா நான் ஏன் அவனை தேர்ந்தெடுத்தேன் என? இனி என் அனுமதியின்றி நீங்கள் யாரும் அவனை பார்க்கவோ அல்லது அவனுக்கு இன்னல்கள் தரவோ எண்ணக்கூடாது. மீறினால் என் ராட்சச பசிக்கு நீங்கள் அனைவரும் இரையாக வேண்டியிருக்கும். இதை சொல்லும் பொழுதே செங்காலன் முகமே விகாரமாக மாறி எலும்பு தட்டி போயிருந்தது. கண்கள் இரண்டும் தீப்பிழம்பாய் ஜொலித்தன. பயந்து நடுங்கி போயினர் அனைவரும். அத்தியாயம் 10. காட்டாற்றில் குளித்து முடித்து தன்னுடைய பழைய ஆடைகளை அணிந்து கொண்டான் பவுலோஸ். நீண்ட 12 ஆண்டுகள் அவனுடைய உருவத்தில் பல மாற்றங்களை கொடுத்திருந்தாலும் அவனுடைய முகத்திற்கும் விழிகளுக்கும் அதே தேஜஸ் இப்பொழுதும் இருந்தது. சொல்லப்போனால் முன்னை காட்டிலும் கூடுதலாக ஒளிர்ந்தன எனலாம். ராட்சச கூட்டத்தின் தலைவனாகிய தன் மாந்தரீக குரு செங்காலன் இருக்கும் திசையை நோக்கி வணங்கிவிட்டு தன்னுடைய வெளியுலக பயணத்தை ஆரம்பித்தான் பவுலோஸ். காட்டை விட்டு அவன் வெகு தூரம் நடந்து சிறிய ஒரு கிராமத்தை அடைந்தான். அந்த கிராமத்தில் பெரும்பாலான வீடுகள் காலியாக கிடந்தன. தேவாலயத்திற்கு போகும் பாதை அவனுக்கு நினைவில்லை. ஒரு வீட்டின் கதவை தட்டினான். வயதான பெண்மணி ஒருத்தி கதவை திறந்தாள். ஒழுங்கில்லாமல் வளர்ந்திருந்த தலைமயிரும் தாடி மீசையும் நீண்ட அங்கியுமாக நின்றிருந்த அவனை வினோதமாக பார்த்தாள் அந்த முதியவள். யார் ஐயா தாங்கள்? என்ன வேண்டும்? அம்மா, நான் கடமற்றத்து தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். காட்டில் வழிமாறி வந்துவிட்டேன். இங்கிருந்து கடமற்றம் எவ்வளவு தூரம்? கடமற்றமா? இன்னும் நாள் முழுவதும் அதோ அந்த பாதையில் நடந்தால் பொழுது சாய சென்று விடலாம். ஆனால் ஐயா, இன்று விடுத்து நாளை காலை நீங்கள் உங்கள் பயணத்தை தொடங்கினால் நல்லது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? செல்லும் வழியில் ஒரு பழைய வீடு உள்ளது. அந்த கால அரண்மனை. குன்னசேரி மனை என்று பெயர். அதில் இருக்கும் பாலை மரத்தில் யக்ஷி ஒருத்தி குடியிருக்கின்றாள். அவள் ஒரு இரத்த தாகி. பழைய பகை காரணமாக அந்த மனையில் பிறந்த ஆண் சிசுக்களை எல்லாம் கொன்று ரத்தம் குடித்து விட்டாள். ஒருவரும் மிஞ்சவில்லை. அந்த மனையை சுடுகாடாக மாறிவிட்டிருக்கின்றது. அந்த வழியாக போவோர் வருவோரையும் ஆக்கிரமித்து கொன்று விடுகிறாள். இவளுக்கு பயந்து இந்த ஊரில் பாதி மக்கள் வேறு ஊர்களுக்கு வெளியேறிவிட்டனர். நான் ஏதோ வாழ்கிறேன். உங்கள் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன். இன்று அமாவாசை வேறு. இரவில் அந்த இடமே யக்ஷி கோட்டையாகி மாறிவிடும். அவளால் கொல்லப்பட்ட அனைத்து ஆத்மாக்களும் அந்த இடத்தை சுற்றி சுற்றி வருமாம். தயவு செய்து இன்று இங்கேயே தங்கிவிட்டு காலையில் கிளம்புங்கள். அவள் சொன்னதை கண்கள் மூடி கேட்டான் பவுலோஸ். சரி அம்மா, அதை பிறகு பார்க்கிறேன். முதலில் எனக்கு கொஞ்சம் கஞ்சி தருகின்றீர்களா? மிகுந்த பசியாயிருக்கின்றது. அவன் கேட்டதும் அந்த பெண்மணிக்கு கண்ணீர் வந்தது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இருந்த விதை நெல்லை கூட எடுத்து சமைத்து விட்டேனே. விவசாய பூமியில் போடக்கூட நெல்லில்லை. நான் சாப்பிட்டு 2 நாட்களாகிவிட்டன. அதிதி போஜனம் செய்யக்கூட வழியின்றி போனேனே. எப்படி இருந்த வீடு இது? அவள் அழ ஆரம்பித்தாள். பவுலோஸிற்கு அவளது ஏழ்மை நிலைமை புரிந்தது. அம்மா, அழாதீர்கள். வீட்டில் கொஞ்சம் அரிசி இருக்கும் அல்லவா? அதை ஒன்று திரட்டி எடுத்து வாருங்கள் என்றான் அமைதியாக. அந்த பெண்மணியும் எடுத்து வந்தாள். 10-15 அரிசி மணிகள் இருந்தன. அவற்றை தன் வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கண்கள் மூடி ஏதோ மந்திரம் சொன்னான் பவுலோஸ். அந்த பெண்மணி வினோதமாக அவரை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். அரிசியை வைத்துக்கொண்டு என்ன மந்திரிக்கிறார் இவர்? பவுலோஸ் பின் அந்த அரிசியை அவளிடம் தந்து, இதை உலையில் போட்டு கஞ்சி சமையுங்கள், நான் இங்கேயே காத்திருக்கின்றேன் என்றவாறு அந்த வீட்டின் திண்ணையில் அமர்ந்து கொண்டான். அந்த பெண்மணிக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சொல்கிறார் இவர்? இத்தனோண்டு அரிசியை கொண்டு எப்படி கஞ்சி சமைப்பது? சரி, சொல்கிறார், செய்து பார்க்கலாம் என்றவாறு உலை கொதிக்க வைத்து அதில் அந்த அரிசியை போட்டாள். என்ன ஆச்சரியம்! பாதி உலைக்கும் மேலேயே அரிசி பொங்கி வந்தது. ஹா என வாயை பிளந்தாள் அவள். உடனே வெளியே ஓடி வந்தாள்.
பவுலோஸ் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஐயா, ஐயா, என்ன அதிசயம், என்ன ஆச்சரியம்! என்னம்மா, கஞ்சி தயாராகிவிட்டதா? பவுலோஸ் புன்னகையுடன் கேட்க, சடார் என அவர் காலில் விழுந்தார் அந்த பெண்மணி. அம்மா, என்ன செய்கிறீர்கள்? எல்லாம் அந்த தேவனின் கிருபை. அவன் தந்த உணவு. அவனை கைத்தொழுங்கள், என்ன அல்ல என்றான். சிறிது நேரத்திலேயே சுட சுட பானை நிறைய கஞ்சி தயாரானது. அதை எடுத்து பவுலோசுக்கு அன்னமிட்டாள் வயதான அப்பெண்மணி. அவளும் வயிறார உண்டாள். உணவு உண்டுவிட்டு கிளம்பினான் பவுலோஸ். அவள் தடுத்தாள். ஐயா, நான் தான் சொன்னேனே, இருடும் சமயமாகிவிட்டது. திண்ணையிலேயே படுத்துக்கொள்ளுங்கள், காலை கிளம்பலாம். பவுலோஸ் அந்த பெண்மணியை பார்த்தார். அம்மா, நான் உடனே கடமற்றம் செல்ல வேண்டும். என் வளர்ப்பு தந்தையும் ஆன்மீக குருவுமான பெரிய பாதிரியார் எனக்காக காத்து கொண்டிருப்பார். உங்கள் அன்புக்கு நன்றி. எதிரில் ஒருவேளை அந்த யக்ஷி தென்பட்டால் அவளுக்கு தர என்னிடம் சில பரிசுகள் உள்ளன. உங்களுக்கு தந்தது போல. நான் வருகிறேன். கிளம்பினான் பவுலோஸ். ஐயா, அப்படியென்றால் வலது பாதை வழியாக செல்ல வேண்டாம். அந்த வழியில்தான் யக்ஷி வாழும் குன்னசேரி மனை உள்ளது. நீங்கள் இடது பாதை வழியாக செல்லுங்கள். அது கொஞ்சம் சுற்றுதான், ஆனால் பாதுகாப்பானது. அப்படியா? சரி, மிக்க நன்றி தாயே, வருகிறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் பவுலோஸ். அங்கிருந்து நேர்பாதையில் நடந்து சென்றான். ஓரிடத்தில் இடது வலது என இரு பாதைகள் பிரிந்தன. அங்கே சற்று தேங்கி நின்றான் அவன். அந்த முதிய பெண்மணி பார்த்து கொண்டே நின்றாள். சில வினாடிகள் தேங்கி நின்றுவிட்டு சடார் என குன்னசேரி மணி போகும் வலது பாதையில் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் பவுலோஸ். அதை பார்த்து நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தாள் முதியவள். என்ற கர்த்தாவே என்று பயத்துடன் உச்சரித்தது அவள் உதடு. அத்தியாயம் 11. ஆளரவமற்ற அந்த பாதையில் நடந்து கொண்டிருந்தான் பவுலோஸ். சில வீடுகள் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்பட்டன. ஆனால் அவை எல்லாமே ஆளரவமின்றி செடிகளும் புதர்களுமாக மண்டி கிடந்தன. குறிப்பிட்ட அந்த பாதையில் மட்டும் மரங்களும் செடிகளுமே பட்டு போய் கிடந்தன. சில்வண்டுகளின் சில் சில் சப்தமும் தவளைகளின் கிரக் கிரக் ஒலியும் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தன. இருபுறமும் ஒரே புதர்களும் செடிகளுமாக மண்டி கிடந்தன. பாதையே இன்று கிடந்தது சாலை. பல வருடங்கள் ஆட்கள் அங்கே புழங்கவில்லை என தெரிந்தது. இருட்டு விழுவிழுவென கவிழ்ந்து கொண்டு வந்தது. சற்று தூரத்திலேயே தெரிந்தது ஒரு பழைய வீடு. 4 கட்டு மனை அது. முகப்பு வாசல் கதவு உடைந்து போய் கிடக்க உள்ளே 20 அடி தூரத்தில் வீடு தெரிந்தது. பாடடைந்து போய் சுவர்களில் எல்லாம் செடிகள் முளைத்து கிடந்தன. இருந்த சுற்றுச்சுவர்களின் மேலும் அரசஞ்செடிகள் முளைத்து கிடந்தன. பவுலோஸ் நின்று அந்த வீட்டை பார்த்தான். இப்பொழுது காற்று கூட அந்த இடத்தில் வீச மறந்து போனது போல் தெரிந்தது. மாடியின் ஒரு பழைய ஜன்னல் வழியே யாரோ நிற்பதை உணர்ந்தான் பவுலோஸ். அந்த உருவம் இவரையே நின்று உற்று பார்ப்பது போல் தோன்றியது. பவுலோஸ் தன் சிலுவையை வலது கையில் பிடித்து சிறிது நேரம் பிரார்த்தித்தார். கண் இமைக்கும் நேரத்தில் அந்த உருவம் கரும்புகையாய் மாறி காற்றில் மறைந்து போனது. முகப்பு வாசலை தாண்டி தனது காலை எடுத்து உள்ளே வைத்தான் பவுலோஸ். உடனே வீட்டின் பக்கவாட்டில் இருந்து ஒரு பெரிய சத்தம் நடுங்க வைக்கும் தினிசில் டமார் என கேட்டது. திரும்பி பார்த்தான். பழைய எட்டி மரம் ஒன்று குளத்துடன் சேர்ந்து இருந்தது. அதனுடைய மிக பெரிய மரக்கிளை ஒன்றுதான் முறிந்து கீழே விழுந்திருந்தது. அதே நேரம் வீட்டில் திறந்திருந்த கதவின் வழியாக நிறைய வௌவால்கள் சடசடவென அடித்து கொண்டு பறந்து வந்தன. பவுலோஸ் இதையெல்லாம் எதிர்பார்த்தவன் போல கைகளால் முகத்தை மறைத்தவாறு கீழே உட்கார்ந்தான். பின் எழுந்து வீட்டை நோக்கி நடந்தான். திறந்திருந்த கதவு அவன் படிகளில் காலை வைக்கவும் படீரென சாத்தி கொண்டது. உள்ளிருந்து யாரோ ஒரு பெண்ணின் சிரிக்கும் சப்தம் கூடவே பச்சிளங்குழந்தைகளின் அழுகை ஒலிகளும் கேட்டு அவரை ஒரு வினாடி நிற்க வைத்தன. கதவை நெருங்கினான், தள்ளினான். திறக்க மாட்டாமல் பலமாக மூடியிருந்தது கதவு. பின் சற்று யோசித்துவிட்டு தன் வலது கையை கதவை நோக்கி நீட்டி ஏதோ முணுமுணுத்தான். சாத்திய கதவு இப்போது படக்கென சத்தத்துடன் விரிய திறந்து கொண்டது. மீண்டும் கதவு தானாக மூட முயன்றது. ஆனால் சாத்த முடியவில்லை. உள்ளிருந்து யாரோ ஆவேசமாக பெருமூச்சு விடும் சத்தம் உக்கிரமாகவே கேட்டது. நிலைவாசலை கடந்து உள்ளே நுழைந்தான் பவுலோஸ். அவன் நுழைந்ததும் உடனே பெருங்குரல் எடுத்து யாரோ சிரிக்கும் ஓசை வீட்டின் பல பல அறைகளிலிருந்தும் மூலைகளிலிருந்தும் எதிரொலித்து கேட்டது. குழந்தைகளின் அழுகுரல் சத்தம் வினாடிக்கு வினாடி அதிகரித்து அவர் காதை குடைந்தது. அத்துடன் பெண்ணின் அழுகுரலும். அது ஒரு ஊளை சத்தமாக மாறி காதை பிராண்டியது. பவுலோஸ் தன் வலது உள்ளங்கையை தன் மார்பில் பதித்து ஏதோ உச்சரித்தான்.
அவன் உச்சரிக்க உச்சரிக்க அந்த அழுகுரல்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் முற்றிலும் நின்றே போனது. இப்பொழுது வீடு எங்கும் அசாத்திய அமைதியில் கிடந்தது. பவுலோஸ் கண்களை திறந்தான். பொழுது நன்கு இருட்டி வீடே அந்தகாரத்தில் மூழ்கியிருந்தது. இருட்டு கண்களுக்கு பழகவே இல்லை. இதற்குள் யாரோ அங்கும் இங்கும் ஓடுவதும் தலைக்கு மேலே விறுவிறு என்று சிரித்து கொண்டே பறப்பதுமான சப்த விகாரங்கள் கேட்க துவங்கின. வீட்டினுள்ளிருந்து டன் டனார் என பாத்திரங்கள் உருளும் சப்தமும் உடையும் சத்தமும் கேட்டு நடுங்க வைத்தன. பவுலோஸ் மனதுக்குள் தியானித்தார். உடனே ஒரு வெளிச்சக்கீற்று தோன்றியது. மஞ்சளும் நீலமுமான ஒளி அவர் முன்னே சிறிய பந்து போல் தோன்றியது. அதன் வெளிச்சம் இருளை விரட்டியது. அந்த வெளிச்சத்தில் யாரையும் காணோம். ஆனால் ஏதோ ஒரு அறையிலிருந்து மட்டும் யாரோ விம்மும் சத்தம் கேட்டது. பவுலோஸ் வீட்டின் முற்றத்தை தாண்டி நடந்தார். அந்த வெளிச்சத்தை நோக்கி ஏதோ முணுமுணுத்தார். உடனே அது விற்றென ஒவ்வொரு அறைக்கும் பறந்து சென்று சென்று வெளியில் வந்தது. கடைசியாக மாடியில் இருந்த அறையை நோக்கி பறந்து சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அங்கிருந்து ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. தொம் தொம் என யாரோ மரப்படிகளில் இறங்கி வரும் சப்தம். பவுலோஸ் மாடிப்படிகளையே பார்த்து கொண்டு நின்றார். நேயர்களே, இதனுடைய முடிவு பாகம் மிக விரைவில் வெளியாகும். அன்புடன் காத்திருங்கள்.